ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த சித்திரை மாதம் வந்தாவே அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி இந்த நகைக்கடைக்காரர் பூரா பயங்கரமாக விளம்பரம் பண்ணுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சமீப காலத்தில் தான் இந்த மாதிரியான தகவல்லாம் வருது. ஆனால் இது உண்மையான நம்ம கோள்கள் படி என்ன நடக்கும், என்ன இந்த அட்சய திருதிக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, இந்த பழனி ஞான தண்டாயுதபாணி வணங்கி, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையை வணங்கி இந்த வீடியோக்களை போகலாம். அட்சய திருதினா என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது சார், சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற 3வது திதி, அதாவது பிரதமை, துதியை, திருதியை, அந்த திருதியை திதியை தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அட்சய திருதி என்ன சார் விசேஷம் அப்படின்னு பார்த்தா, அந்த அட்சய திருதி அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசியில் உச்சமாக இருப்பார். உச்சம்னா நல்ல பவர், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதாவது உச்சம்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சந்திர பகவான் ரிஷப ராசியில் அப்புறம் உச்சமாக இருப்பார். அப்போ மேசத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அப்போ 2 கிரகங்கள் நல்ல உச்சமான அமைப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சார் உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இப்போ அப்பாவும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அம்மாவும் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் நாம் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் கேட்டோம்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த செய்கிற நமக்கு நன்மைகள் அண்டு அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நாள் சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை தான் அட்சய திருதின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த அட்சய திருதி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை அமாவாசை வருது, சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:45க்கு ஆரம்பிக்குது அட்சய திருதி. 11:45க்கு ஆரம்பித்து திங்கக்கிழமை 7:30க்கு, காலையில் 7:30க்கு தான் அந்த திருதியை திதி முடிஞ்சிருது. அன்னைக்கே சந்திர பகவான் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ ரோகிணி நட்சத்திரமே அவரோட சொந்த நட்சத்திரம். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் ஆகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அப்பாவும் அம்மாவும் உரிய கிரகங்கள் அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தான் அட்சய திருதின்னு சொன்னாங்க. சரி, இந்த அட்சய திருதியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம போகும்போது, அதாவது அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு விருத்தி ஆகும். அன்னைக்கு எது பண்ணாலும் நம்ம விருத்தி ஆகும்னு வச்சுங்களேன். இதை தான் அந்த ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்காங்க. சூரியனும் சந்திரனும் உச்சமாக இருக்கும்போது ஒரு நல்ல நிகழ்வுகள் செஞ்சீங்கன்னா அந்த நிகழ்வுகள் மறுபடியும் தொன்று உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முதன்மை என்ன, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நாளைக்கு நம்மளை காப்பாற்றும். இது ஒரு விஷயம். அடுத்தது, அந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயதான தாய்மார்கள், அதாவது முதியோர் இல்லம், அந்த இல்லத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருள், ஆடை, இது எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுத்தோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுடைய வம்சத்தையே காக்கும். அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி தான் செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி தாய்மார்கள் இல்லை, பக்கத்தில் சேலஞ்சு சைல்டு, அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஆடை கொடுக்கறது, அல்லது மளிகை ஜாமானம் வாங்கி அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு, உப்பு, புளி, இது எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி உணவளிக்கிறது, தான தர்மம் செய்வது, இதுதான் பலன் ரொம்ப அதிகமாக வந்துச்சுங்களேன். நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம், எல்லாமே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும்
நல்லா சிறப்பான வாழ்க்கைக்கு வந்து நம்ம வந்துடும் வச்சுங்களேன். இதுதான் அந்த அட்சய திருதி அன்னைக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு வியாபாரிகள் வியாபார நோக்கத்தால் நீங்கள் வந்து அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் பெரிய அளவு பெருகும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இல்லை, அது உண்மைதான். அதாவது அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சுயநலம். தங்கம் வாங்குறது வந்து தனக்காக, தன் மகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக இப்படி தான் நம்ம வாங்க போகிறோம். ஆனால் வந்து இந்த முதியோர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அந்த சேலஞ்சி சைடு, அதாவது மாற்றுத்திறனாளிகள், இந்த குழந்தைங்களுக்கு உணவு, ஆடை இதெல்லாம் கொடுக்கறது, அவங்க செய்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த புண்ணியம் வந்து நமக்கு பல மடங்காக பெருகும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து அட்சய திருதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது, அல்லது முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்கிறது, உங்களுடைய தாய் தந்தையருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அதே மாதிரி நமக்கு உடன்பிறப்பு இருந்தாங்கன்னா, கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவி செய்யலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யலாம்னா, அவங்களுக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, உப்பு, இந்த மாதிரி மளிகை பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மூத்தவர்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி தான் அட்சய திருதி அன்னைக்கு பண்ணணும். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:45 ஆரம்பித்து திங்கக்கிழமை வந்து காலையில் 7:30 அந்த திருதி முடிஞ்சிருது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அட்சய திருதியை வந்து எல்லாரும் நல்லபடியாக உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய ஓமுருகா ஜோதிடாலயாவின் ஆலோசகர் உங்கள் அன்பன், உங்கள் நண்பன், உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது எம் பழனியப்பன், டிஎஸ்ஓ. வணக்கம். வாழ்க வளமுடன்.